எத்தனையோ காலேஜ் போயிருக்கேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே. கோரஸா குட் மார்னிங் சொல்றாங்க. வெரி குட், குட் மார்னிங். ஐ அம் தாமோதரன். இந்த காலேஜ் வந்திருக்க புது ப்ரொஃபசர். மீதியை நான் சொல்றேன் சார். தமிழ்நாட்டுல நீங்க எல்லா காலேஜ்லயும் வேலை பார்த்திருக்கீங்க. ஆனா எந்த காலேஜ்லயும் 2 வாரத்துக்கு மேல நீடிச்சதே இல்ல. மொத்தத்துல நீங்க வேலை போகாத அக்கி மாடி. காந்தி ஜெயந்தி எப்போ வரும்? காந்தி ஜெயந்தி எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க வேணா எப்போன்னு சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏப்பா சிரிக்கிறீங்க? அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாரு. நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருங்க சார். சும்மா ஜாலியா தமாஷா பேசிக்கிட்டே இருப்போம். பாடம்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? வாங்கடா போலாம். என்னங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க? சரி, புதுசா காலேஜ்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களே, அங்கத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? சொல்றேன். ஐயோ, இப்படிப்பட்ட காலேஜா? இத பாருங்க, இந்த காலேஜையும் விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க வேலை செய்யாத காலேஜே கிடையாது. இனி நீங்க வேலை செய்யணும்னா 2 காலேஜ் தான் இருக்கு. ஒன்னு செத்த காலேஜ், ஒன்னு உசுறு காலேஜ். இந்த காலேஜ்ல தான் இருக்க போறேன். அதுக்கு நிரந்தரமா இருக்க போறேன். எப்படிங்க? அந்த கல்ட்டா பண்ணவன நடு ராத்திரில போய் நொங்கு நொங்கு நொங்க போறேன். காலையில அவன் வந்து உங்களை நொறுக்கி விட்டானா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க கால்ல கையில விழுந்து அழுது, என் புருஷனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கட்டு மட்டும் சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. சரி, நீங்க அவனை அடிக்கும் போது கூட 4 பசங்க சேர்ந்து உங்களை உலக்கியாலேயே எரும மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு விட்டானுங்களா? ஒரு மனத்தத்துவ ப்ரொஃபசரை எருமைன்னு சொல்றீங்க, நியாயமா? நான் என்னங்க செய்யறது? உங்க உருவத்துக்கு ஏத்த மாதிரி வேற ஓமானம் எனக்கு கிடைக்கலையே. சரி, அடிபடுறது எருமையா பையனான்னு பாக்குறேன். கொசு தொந்தரவா போச்சு. அவனை உனக்கு காந்தி ஜெயந்தி தெரியாதுல்ல? இந்த அடி அடிச்சிங்களே, யாருக்கு? நான் தாண்டா சின்ன கவுண்டர், உங்க காலேஜுக்கு வந்திருக்கிற புது ப்ரொஃபசர். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி பொழிய போல குணம் படைத்த தென்னவனே. என்னப்பா சொல்ற? நான் வந்து பழத்தை ஓவாயில வச்சு அடிச்சேனா? ஐயோ, ஐயோ, இவருக்கு தூக்க வியாதி திரும்பி வந்துருச்சு. நான் எப்படி பொழைக்க போறேன்? தூக்கத்துல நடக்கிற வியாதிய நேர்ல பிற கேக்குறது பார்த்தா பாவமா இருக்குடா. விட்டுருங்கடா.
எப்படி என்ன சூடாக்குன்னு பாக்குறியா? குடுக்க மாட்டேன். நோ 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 நோ. நான் குடிச்சு நீ குடிச்சீங்கன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்காது. என்னடா நாய்கிட்ட பேச்சு? ஏன் நிலைமை? நீயும் பேச மாட்டேன், அதுவும் பேசாது. என்ன பண்றது? நான் வாக்கிங் போறேன். புத்திரமா இருக்கு. இதோ ஹா ஹா ஹா. பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் மனிதன் உங்க காலேஜ் வந்திருக்க புது ப்ரொஃபசர். புருஷன் நடிக்கிற உன் புருஷனா? தெரியல. நீங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா மோதி இருக்கவே மாட்டேன். ஒழுங்கா நம்ம டட்டின குடும்பம். இங்க பாரியா, நீ பொண்டாடிட்ட போயிடு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறியா? நீ போயிடுயா. நாடு நமக்கு என்ன செஞ்சதை விட நாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம் அதான் முக்கியம். ஏங்க என்ன இதெல்லாம்? இரு, நாட்டுக்கு நல்லது செய்யறாருல. ஏப்பா ஹாஸ்டலுக்கு போவாம எல்லாரும் என்ன பண்றீங்க? நீ யாரு? பார்த்தா தெரியல. ஒரு எழுப்பு இருக்கிறியா? இழுக்கிறேன். ஏப்பா இதெல்லாம் தப்பாச்சப்பா. அப்பா இந்த மாதிரி அக்கிரமங்க நடக்கிறத பார்த்தா என் தூக்க வியாதிக்கு பிடிக்காதப்பா. சார், இனிமே ராத்திரில உங்களை வீட்டோட பூட்டி வச்சுட்டு தான் எங்க ராஜ்யத்தை நாங்க நடத்த போறோம். வர்மடி அடிக்கிறேன் யாரும் சொல்லிட்டு போயா? இந்தியன் அவங்க ப்ரொஃபசர். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் தெரியுது. எல்லா வாத்தியாருமே இப்படி செஞ்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஹலோ, கீழே எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க கிளப்புக்கு வர்றீங்களா இல்லையா? நான் கிளாஸ் எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க வர்றீங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் எனக்கு. நான் முக்கியமான பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க அப்படியே பாடம் நடத்தி கிழிச்சிட்டாலும் வரல. சரி, நீ கீழே வெயிட் பண்ண, நான் உடனே வந்துடுறேன். வர்றீங்க. மாணவர்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, மனைவி மட்டும் தெரிந்தவே இல்லை. தூக்க வியாதி நேத்தோட போச்சு நினைச்சேன். மறுபடியும் கண்டினியூ. என்ன கட்டப்புல போலாம்? அவன் அடிச்சு இவன் அடிச்சு ராத்திரில யாரு கிடைக்கலன்னு என்ன போட்டு அந்த அடி அடிச்சுட்டியா? நான் இப்பதான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ போயிட்டா என்ன யாரு ஊட்டி வளர்ப்பா? ஆமா, உன்னை ஊட்டி வளர்த்தா என்ன, கொடைக்கானல் வளர்த்தா எனக்கு என்ன? இனிமே ஒத்த நிமிஷம் கூட உன்னோட நான் இருக்க மாட்டேன். வசந்தாவா? யோ, நம்ம வீட்டு வேலைக்காரி பேர் எல்லாம் சொல்லி இல்ல இல்ல, சாந்தா சாந்தா சாந்தா. ஊருக்கா கிளம்பிட்டீங்க? ஐயோ, அந்த அநியாயத்தை ஏமா கேக்குற? ராத்திரி இந்த மனுஷன் என்ன அடிச்ச அடியில இந்த கையா எனக்கு தொங்கி போச்சுமா. ஏமா, அவருக்குதான் தூக்க வியாதி இருக்க, ஊரே தாங்கிக்குத, கட்டின பொண்டாட்டி நீங்க தாங்கிக்க கூடாதா? எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ, வேணா ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். வேணா வேணா